வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக துணி மாதிரி ஈஸியாக 2 விரலில் நம்ம வந்து சப்பாத்தியை பிக்கலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பேக்கெட் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவில் உப்பு எண்ணெய் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் சர்க்கரை சூடான பால் சேர்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து இன்றைக்கி பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுடு தண்ணி கூட யூஸ் பண்ணலை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மாவு வந்து நம்ம பிசைகிறதுல தாங்க இருக்குது. நல்லா சாஃப்டாக இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டாகிடும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாவு நம்ம வந்து ஊற வைக்கிறது இல்லைங்க, உடனே கூட நம்ம சப்பாத்தி செய்யலாம். இப்போ கொஞ்சம் மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சப்பாத்தி தேய்க்கிற மணையில் நல்லா இந்த மாதிரி நம்ம 2 கையில் வச்சு ஒரு பக்கமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு தடவை தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் நமக்கு மாவு எந்த சைஸில் வேணுமோ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய்க்கு பதில் நம்ம எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் லைட்டாக மாவு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம ஃப்ளிட்ஸ் மாதிரி மோமோஸ்க்கெலாம் ஷேப் செய்வோமே அதே மாதிரி நம்ம வந்து மடிச்சிக்கலாம். லேயர் சப்பாத்தியை பார்த்திங்கன்னா நிறைய விதமாக செய்யலாம். முக்கோண வடிவத்துலையும் செய்யலாம், ஸ்கொயர் ஷேப்பில் செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாகவும் லேயராக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம மாவு சேர்த்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்ல மெலிசாக எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லாமே தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி சுடும்போது பார்த்திங்கன்னா கல் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை ரொம்ப நேரம் ஒரே பக்கமாகவும் வேக வைக்கக்கூடாதுங்க, திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி சப்பாத்தி செஞ்சாலே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு அதே சாஃப்ட்னஸ்லேயே இருக்கும். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து சட்னி, சாம்பார், மட்டன் குழம்பு, குருமா எல்லாமே நல்லா சூட் ஆகும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.